அப்பதான் பாத்துட்டு இருந்தேன். அ. பாத்துட்டு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சுச்சு. ரொம்ப பிடிச்சு மனுஷன் ரொம்ப பயங்கர எஃபோர்ட் போட்டிருப்பாரு. ஐயோ! உடம்பெல்லாம் அப்படி ரெடி பண்ணியிருப்பாரு. அப்ப ரெடி பண்ணது பரவால்ல. இப்ப இந்த 50 படத்துக்கு ரெடி வயசுல பண்ணாரு பாத்தியா? வந்து நின்னுட்டு அந்த என்ன ஷ்ரெட்டட் சீன் காட்டுவாங்க. அதுக்காகவே அந்த சீன் வச்சிருந்த மாரி இருந்துச்சு. அந்த மாரி இருந்துச்சு. அதாவது அந்த கேரக்டருக்கு பாண்ட்னு சொல்லுவாங்கல்ல. நெறைய பேர் கேள்விப்பட்டிருக்கேன். இத போடுவாங்க. என்ன நெனைக்கிறீங்க? இந்த கேரக்டருக்கு யாரு பொறந்த மாரி இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். இல்ல ஜாக் ஸ்பேரோ, அயர்ன் மேன் அப்படி இப்படின்னு. ஏன் நம்ம ஹீத் லெட்ஜர் எல்லாம் சொல்லுவாங்க. அம் எனக்கு வந்துட்டு ஹியூஜ் ஹியூஜ் வந்துட்டு என்னமோ அப்படியே அது ஹியூ ரொம்ப ஜாக்மன் பயங்கரமா கிரிக்கெட் ஆடுவாரு தெரியுமா? அப்படியா? அவர் ஆஸ்திரேலியாக்கார். அவரு Think உனக்கு it, தெரியாது. guys. அவர் வந்துட்டு ம். ஒரு இன்டர்வியூல கேள்விப்பட்ட மாரி ஞாபகம். அது நானும் ரீல்ஸ்ல தான் அந்த கிளிப்ஸ் எல்லாம் பாத்திருக்கேன். ஆ. நம்ம இவர் மெக்ரா பவுலிங் போடுவாரு. கிளென் மெக்ரா ஸ்பின், அவர் வந்து ஸ்பின் விசாடுமாங்க அவரை. ம், ம், ம். நம்ம முரளிதரன் எந்த அளவுக்கு ரேட் பண்றோம், ம், அவருக்கு ம். பேரலா இன்னொரு பக்கம் ஸ்பின் போட்டவர்னு வச்சுக்கோங்க. ம், ம், ம். அவருக்கு செகண்ட் ஹையஸ்ட் விக்கெட் டேக்கரா, தேர்ட் ஹையஸ்ட் விக்கெட் ம், ம். டேக்கரா.